பழமையான காலத்தில் மனிதர்களும் தேவர்களும் ஒன்றாக வாழ்ந்த காலம் அது. ஆனால் அந்த அமைதியை குலைக்க ஒரு இருள் எழுந்தது. அசுரர்களின் சக்தி உலகை ஆட்கொண்டது. அவர்கள் சக்தி மனிதர்களின் பயத்தில் வளர்ந்தது. அதில் மிக பெரும் வீரன் அசுரராஜா சூரபத்மன். அவன் வலிமை அளவில்லாதது. அவன் மாய சக்தி அளவிட முடியாதது. அவன் அகம்பாவம் எல்லைகளை தாண்டியது. அவன் உலகை தன் கட்டுப்பாட்டில் வைத்தான். மனிதர்களை பயத்தில் வாழ வைத்தான். தேவர்களை அவமதித்தான். வானுலகம் கூட அமைதி இழந்தது. தேவர்கள் ஒளிந்து கொண்டனர். அவர்களின் சக்தி குறைந்தது. அவர்களின் நம்பிக்கை சிதைந்தது. அவர்கள் ஒரே நம்பிக்கையை தேடினர், சிவபெருமான். தேவர்கள் ஒன்றாகச் சேர்ந்தனர். மனம் நிறைந்த பக்தியுடன் அவர் முன் வேண்டினர். உலகத்தை காப்பாற்றுங்கள். அந்த வேண்டுதல் பிரபஞ்சத்தை துளைத்தது. அந்த நேரத்தில் ஒரு தெய்வ சக்தி உருவானது. ஒளி, அதிகமான ஒளி. அந்த ஒளியில் இருந்து ஒரு வீரன் பிறந்தார். அவர் முருகன். அவர் கண்கள் கருணை நிறைந்தவை. அவர் முகம் அமைதி பேசுகிறது. அவர் வலிமை உலகை காக்க உருவானது. வேல் கையில், மயில் வாகனத்தில் தெய்வீக ஒளியுடன் முருகன் தோன்றினார். அவர் வருகை தேவர்களுக்கு நம்பிக்கை அளித்தது. அவர் வருகை அசுரர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. போர் ஆரம்பமானது. பூமி நடுங்கியது. வானம் இருண்டது. காற்று சத்தமாக வீசியது. சூரபத்மன் சிரித்தான். அவன் சொன்னான், என்னை யாராலும் வெல்ல முடியாது. அவன் தனது மாய சக்திகளை பயன்படுத்தினான். அவன் பாம்பாக மாறினான். சிங்கமாக மாறினான். மலை போல உயர்ந்தான். அலை போல கொந்தளித்தான். ஒவ்வொரு வடிவமும் ஒரு அழிவின் சக்தி. ஆனால் முருகன் அமைதியாக நின்றார். அவர் கண்களில் கோபம் இல்லை. அவர் இதயத்தில் வெறுப்பு இல்லை. அவரது வேல் தெய்வ சக்தி. அது ஒளியை பரப்பியது. அது இருளை கிழித்தது. போர்க்களம் முழுவதும் அந்த ஒளி பரவியது. ஒரு கணத்தில் வேல் பாய்ந்தது. அது காற்றை வெட்டியது. அது மாயையை உடைத்தது. அது அசுர சக்தியை சிதறடித்தது. சூரபத்மன் வீழ்ந்தான். அவன் தோற்றான். ஆனால் அந்த தருணத்தில் முருகன் கோபத்துடன் இல்லை. அவர் கருணையுடன் இருந்தார். அவர் புரிந்தார், அசுரனாக இருந்தாலும் அவன் உயிர். அவன் தவறு செய்தாலும் அவன் உணர முடியும். முருகன் அவனை அழிக்கவில்லை. அவனை மயிலும் சேவலுமாக மாற்றினார். அந்த தருணம் ஒரு போரின் முடிவு அல்ல. அது கருணையின் ஆரம்பம். அந்த நாள் அழிவு தோற்ற நாள் அல்ல. அது அன்பு வென்ற நாள். அந்த நாள் பயம் தோற்ற நாள் அல்ல. அது பக்தி பிறந்த நாள். அந்த நாளில் இருந்து முருகன் பெயர் உலகம் முழுவதும் ஒலிக்கத் தொடங்கியது. முருகா, இந்த ஒரு வார்த்தை மனிதர்களுக்கு நம்பிக்கை. இந்த ஒரு வார்த்தை இதயத்துக்கு அமைதி. இந்த ஒரு வார்த்தை வாழ்க்கைக்கு வழிகாட்டி. இன்று வரை முருகன் பெயர் சொல்லும் ஒவ்வொருவரும் அவரது அருளை உணர்கிறார்கள். துன்பத்தில் அழைக்கும் போது அவர் அருகில் இருக்கிறதை உணர்கிறார்கள். பயத்தில் அழைக்கும் போது அவர் காக்கிறதை உணர்கிறார்கள். தோல்வியில் அழைக்கும் போது அவர் வழிகாட்டுவதை உணர்கிறார்கள். முருகா, எங்கள் வாழ்க்கையை வழிநடத்து. எங்கள் மனதை சுத்தப்படுத்து. எங்கள் பயத்தை நீக்கு. எங்கள் நம்பிக்கையை காப்பாற்று. உலகம் மாறலாம், காலம் மாறலாம். ஆனால் உன் அருள் மாறாது. உன் கருணை குறையாது. உன் பெயர் அழியாது. முருகா, நீ எங்கள் இதயத்தில் வாழ்கிறாய். நீ எங்கள் சுவாசத்தில் இருக்கிறாய். நீ எங்கள் வாழ்க்கையின் ஒளி. வேல், அது ஆயுதம் மட்டுமல்ல, அது உண்மை. மயில், அது வாகனம் மட்டுமல்ல, அது அமைதி. முருகன், அவர் தெய்வம் மட்டுமல்ல, அவர் வாழ்க்கை. முருகா, எங்களை காப்பாற்று. எங்களை வழிநடத்து. எங்களை